வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் பல்லடத்தை சேர்ந்த தினேஷ் அப்படிங்கிறவர் சாலை விபத்தில் இறந்து போனார். அவருடைய இறப்புக்கு பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்து ஒரு இரங்கல் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர் தினேஷ் ஆறுமுகம் அவர்கள் இது மாதிரி சாலை விபத்தில் இறந்து போயிட்டார், அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதம், ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழக பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள், அது நயினாரா இருக்கட்டும், எஸ்ஜி சூர்யா, இது மாதிரி முக்கிய நபர்கள் தினேஷ் ஆறுமுகத்துடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவித்து அவங்களும் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழக பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய மாநில செயலாளர் தினேஷ் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், வி த லீடர்ஸ் இயக்கத்தில் தினேஷ் ஆறுமுகம் இருக்காரா இல்லை பாஜகவில் இருக்காரா, பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய மாநில செயலாளர் போஸ்டிங்கில் இருக்காரா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டு. பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய மாநில செயலாளர் பதவியில் தான் இருந்தார். ஆனால் அண்ணாமலை பிஜேபியை விட்டு வெளியில் வந்த உடனேயே இவரும் பிஜேபியை விட்டு வெளியில் வந்துட்டார். இப்போது அவர் பிஜேபியில் கிடையாது, பி த லீடர்ஸ் இயக்கத்தில் தான் இருந்திருக்காரு. சாலை விபத்தில் இறந்து போயிட்டார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது செய்தி போகலாம். ரெண்டாவது செய்தி என்ன, வந்தே மாதரத்தை அரசு நிகழ்ச்சிகளில் பாடணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னால் அதெல்லாம் எங்களால் பாட முடியாது, பாடவும் விட மாட்டோம் அப்படின்னு என்னென்னமோ தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ் பேசிக்கிருக்காங்க. யார் யார்? திருமாவளவன் அவர்கள், வன்னியரசு அவர்கள், சு வெங்கடேசன், தமிமுன் அன்சாரி, இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. இப்போது வரக்கூடிய மழைக்கால பாராளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குல்ல, இந்த கூட்டத்தொடரில் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற போகிறாங்களாம். வந்தே மாதரத்தை யாராவது அவமதித்தாலோ இல்லை பாடுவதை தடுத்தாலோ அது குற்றம், அவங்களுக்கு 3 வருடம் சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்ற போகிறாங்களாம். மறுபடியும் சொல்கிறேன், வந்தே மாதரத்தை அவமதித்தாலோ பாடுவதை தடுத்தாலோ 3 வருட சிறை தண்டனை. மத்திய அரசாங்கம் தரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது 2. மூணாவது, தமிழக பாஜகவுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய தலைவர் குமரகுரு நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாருன்னு சொன்னேன்ல, பிஜேபி மோடியுடைய ஆதரவு மட்டும் அண்ணாமலைக்கு இல்லாமல் இருந்திருந்தா சகாயம் ஐஏஎஸ் மாதிரி அண்ணாமலையும் காணாமல் போயிருப்பார், 100 பேர் கூட அவருடைய இயக்கத்தில் சேர்ந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் மோடி பிஜேபியுடைய ஆதரவுனால கிடச்சிட்டு அப்படின்னு பதிவு போட்டிருந்தாரு. அதுக்கு பலர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பிஜேபியை வளர்க்கக்கூடிய வேலையை பாருங்கள், அண்ணாமலையே சீண்டிக்கிட்டே இருக்காம அப்படின்னு சொல்லி எல்லாம் பதிலடி கொடுத்தாங்க. விஷயம் என்னென்னா, அண்ணாமலை பாஜகவில் வந்ததுக்கப்புறம் பிரபலம் அடைஞ்சாரா இல்லை அண்ணாமலை பிரபலமாக இருந்ததுனால அவரை பிஜேபிக்குள்ளே இழுத்தாங்களா பாஜக தலைவர்கள் அப்படிங்கிற 2 கேள்வி. ஏன் அண்ணாமலை மட்டும் உள்ளே இழுத்தாங்க? எவ்வளவோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கர்நாடகாவில் வேலை பார்த்துருப்பாங்களே, ஆனால் அண்ணாமலையை தான் உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலைக்கு தான் அந்த பாப்புலாரிட்டி மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. இன்றைக்கும் நீங்கள் உடுப்பி, சிக்மங்களூர்லாம் போனீங்கன்னா பல கடைகளில் அண்ணாமலையுடைய ஃபோட்டோவே மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு கர்நாடகாவில் அண்ணாமலை ரொம்ப ஃபேமஸ்ஸு. உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தில் அண்ணாமலை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஓடுதுன்னு நினைக்கிறேன், சன் டிவியா விஜய் டிவியான்னு தெரியலை, ஆனால் அந்த சீரியலுடைய பேர் அண்ணாமலை குடும்பம். அதில் ஒருத்தங்களை ஆடிஷன் பண்ணி தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த சீரியலுக்கு. சீரியலுக்கு செலக்ட் ஆகும்போது இந்த சீரியலுடைய டைட்டிலை அவங்க கிட்ட சொல்லலையாம். அதுக்கப்புறம் தான் இந்த சீரியலுடைய டைட்டிலு அண்ணாமலை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த டைட்டிலை கேட்டோன்னே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஏன்னு அந்த ஆங்கர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டு சிக்மங்களூர், அந்த டிஸ்ட்ரிக்டில் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு எஸ்பி வேலை பார்த்தாரு. நம்ம சினிமாவில் பார்க்குறோம்ல டைனமிக் போலீஸ் ஆஃபீஸர், அது மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, காவல்துறை அதிகாரியாக அண்ணாமலை அப்படிங்கிறவர் பணியாற்றினார். ரொம்ப நல்ல மனுஷன். அவருடைய பேரில் நான் நடிக்கக்கூடிய சீரியல் பேர் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது அண்ணாமலை எவ்வளவு ஃபேமஸ்ன்னு பாருங்கள். அவ்வளவு பிரபலமாக மழை இருந்ததுனால அவரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க பிஜேபி. தமிழகத்தில் அவரை யூட்டிலைஸ் பண்ணால் கட்சி வளரும் அப்படின்னு நினச்சி அவரை மாநில தலைவர் ஆக்குனாங்க. அவங்க நினச்ச மாதிரியே கட்சியை மிக உயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டினார் அண்ணாமலை. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தமிழிசை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது மோடி பிஎம்மாக இருந்தார்.
தமிழிசை அண்ணாமலை மாதிரி வளர்ந்தாங்களா? அண்ணாமலை மாதிரியான ஒரு பாப்புலாரிட்டி தமிழிசைக்கு கிடச்சிச்சா? இல்லை. அடுத்து எல் முருகன், அப்பையும் மோடிஜி தான் பிஎம். எல் முருகன் பிரபலம் அடைஞ்சாரா? இல்லை. நயினார் நாகேந்திரன் அவர் போடக்கூடிய ட்விட்டர் பதிவுக்கு 100 பேர் கூட லைக் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி மோடிஜி தான் பிஎம். அப்போது கிரவுண்டை தான் காட்ட முடியும். சிக்ஸர் அடிக்கிறதும் சிக்ஸர் அடிக்காமல் அவுட் ஆகுறதும் அந்தந்த பிளேயருடைய கையில் இருக்குது. அந்த வகையில் கிரவுண்டை தான் காட்டியிருக்காரு மோடி. 6 அடித்தது அண்ணாமலை தான். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.